guys, நான் உங்கள் HJB Gaming. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பற்றி பார்ப்போம்னா பிளாக்ஸ் ஃப்ரூட்டோட பார்ட் 14 தான் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ் நான் வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் கைஸ், நான் வந்து கொஞ்சம் லெவலப் ஆஃப்லைனில் கொஞ்சம் டெவலப் பண்ணி நான் வந்து இது பண்ணுவேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஆனால் இப்போ வந்து நான் வந்து 4490 லெவலில் இருக்கு. போன வீடியோவில் நம்ம வந்து 1301 எத்தனாவது லெவல் தெரியலையே, ஞாபகமாக என்ன சொல்லுங்க எனக்கு தெரியல. நான் போய் பார்க்குறேன். 1300 லெவல் கிட்ட 1300 லெவலில் இருந்தோம், அதுக்கு மேலே இருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 4090 லெவல் வந்து இப்போது நம்ம வந்து இருக்கோம். ஸோ நான் சொல்லியிருப்பேன் 2 அக்ஷயை போட்டு அப்படியே லெவலப் இது ஸ்பொயின் பண்ணி விட்டேன். ஸோ எனக்கு வந்து ஒருத்தங்க கைஸ், நான் வந்து போர்ட்டல் வச்சுருந்தேன்ல, அந்த போர்ட்டலால் ஒருத்தர் போர்ட்டல் என்கிட்ட யூஸ் பண்ணிட்டு இருந்த போன பாட்டில் இருந்துச்சுல, அதே மாதிரி ஒருத்தர் அந்த போர்ட்டலுக்கு கிராவிட்டி தந்தாங்க கைஸ். என்னால் நம்பவே முடியல, நானும் ஹாப்பி ஆகிட்டேன். அடுத்து வந்து அந்த கிராவிட்டிக்கு ஒருத்தர் இன்றைக்கி எனக்கு சரியான லக்கு கைஸ். இங்கே பாருங்கள், நீங்கள் இங்கே பாருங்கள், அந்த கிராவிட்டியால் ஒருத்தர் லெப்பர்டு தந்தாங்க. ஏன்னா சுத்தமாக நம்ப முடியல, எனக்கு சரியான ஹாப்பி. தந்துலேருந்து இப்போ தான் விளையாட்டு இருந்தேன், அதுக்குள்ளே தந்து விட்டாங்க. எனக்கு சரியான லக்கி கைனா. ஸோ கைஸ், அதுக்கு முன்னாடி இன்னும் வீடியோ பார்க்குறவங்க இன்னும் லைக் பண்ணலாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணலன்னா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கஃபேயில் இருக்கோம். கஃபேலேருந்து நம்ம வந்து கைஸ் நம்ம ஐஸ் கேஸ்டில் வந்து முடிக்கணும். அது எத்தனை லெவலில் முடிக்கணும்னா, எத்தனை லெவலில் அங்கே போகணுன்னா 1350 லெவலில் போனோம்னா நம்ம அந்த ஐஸ் கேஸ்டில் போக முடியும். அடுத்து 1425 லெவலுக்கு போனோம்னா அந்த ஃபர்கட்டன் ஐலாண்டுக்கு போக முடியும். ஸோ அது மட்டும் இல்லை, நான் அந்த ஃபர்கட்டன் ஐலாண்டில் போனேன் கைஸ். அந்த டைர் கீப்பர்னு ஒரு பாஸ் இருப்பா, அந்த பாஸ்க்கு ஃபஸ்ட்டு அடிக்க போனோம்னா அடித்தோம். ஃபஸ்ட்டு ட்ரைலேயே எனக்கு ஏதோ வாட்டர் கேன் கிடச்சிது. சரி அப்படின்னா என்னது, நானும் இது நினச்சேன், கூகுளில் போய் சர்ச் பண்ணேன் கைஸ். பண்ணால் இதுதான் ஷார்க்மேன் கராட்டே வாங்குறதுக்கு ஒரு கீ. அங்கே ஒருத்தர் ஐலாண்டில் ஒருத்தர் இருப்பான், அவங்ககிட்ட நம்ம இந்த வாட்டர் கீ கொடுத்தா 2,05,00,000 காசு. அடுத்து 5,000 ஃப்ராக்மெண்ட்ஸ் கேட்பா. அதனால் நம்ம வந்து இது அந்த ஷார்க்மேன் கராட்டே வாங்க முடியும். ஸோ எங்கிட்ட ஃப்ராக்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது, 1000 ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்குது. காசு தான் கொஞ்சம் 3 lakh டிஃப்ரென்ஸு. ஓகே, நம்ம வந்து ஈஸியாக வந்து லெவலப்போ பண்ண முடியும், டார்சிக்கோ போக முடியும், இந்த ஷார்க்மேன் கராட்டேவும் வாங்க முடியும் கைஸ். நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் டார்சிக்கு போகிறதில்ல. ஏன்னா கேட்டிங்களா, டார்சியில் போயிட்டு இந்த எது தெரியுமா கைஸ், நான் டார்சிக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கேன். நம்மளால் V4 வந்து அன்லாக் பண்ண முடியும், ஆனால் இது எத்தனை லெவலில் பண்ணோன்னு எனக்கு தெரியாது. ஸோ இப்போ ஃபர்கட்டன் ஐலாண்ட் கிட்ட பேசியே டக்குன்னு வந்துட்டோம். ஸோ நம்ம வந்து அப்படியே புஷ்ன்னு போயிடலாம். ஸோ வந்தாச்சு, இதுதான் கைஸ் ஃபர்கட்டன் ஐலாண்டு. எலும்பு குடும்பண்டே இருப்பான் கைஸ். 1 inch 2 XPயோட கோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன் கைஸ். இப்போ வந்து நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து நான் பார்த்துட்டேன், ஸ்ட்ரா ஹேட் மெனி ஏதோ ஒரு கோடு வாங்க போட்டுடலாம். ஸ்ட்ரா ஹேட் மெயின் கைஸ். நீங்கள் வந்து ஸ்பேஸே விடக்கூடாது, சக்ஸஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே ஸ்டார்டிங்கில் யார் அடிக்கணும்னா சி சோல்ஜர்ஸ் இங்கே இருப்பாங்க, அவங்கள வந்து அடிக்கணும். 4025 வந்ததா கைஸ் இந்த ஐலாண்டுக்கு வர முடியும். நெக்ஸ்ட்டு வாட்டர் ஃபைட்டர்ஸ் வந்து இவங்க தான் வாட்டர் ஃபைட்டர்ஸு. இவங்க வந்து நம்ம 1000 நீயா தேவையில்லாமல் என்ன அடிக்கிற. ஸோ 1450 லெவல் வந்தால் தான் இவங்க வந்து நம்மளால் அடிக்க முடியும். ஸோ அதனால் நான் 2 XP வரை போட்டிருக்கேன். இப்போ எங்கே தான் லெவல் ஏற்றுறோம். நான் ஆஃப்லைனில் விளையாடி 262 மேஸ்டிக் வந்து கொண்டு போயிட்டேன். நெக்ஸ்ட்டு எபிலிட்டிக்கு வந்து 350
மேஸ்ட்ரி வந்தால் தான் நம்மளால் நெக்ஸ்ட் எபிலிட்டியே வாங்க முடியும். ஸோ இப்போ வந்து இவன் அடிப்போம் இந்த சாவு. இந்த கேம் இந்த ரெங்கோக்கு ஸ்வாடு வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சி போச்சு. ஆமாம் இது வந்து அந்த லாஸ்ட் எபிலிட்டி அந்த டெமன் ஸ்லேயர் கையோ தெரியாமல் போட்டேனே. எங்கே அடிக்கிறது? சரி எங்கே விட்டுருவோம். எங்கே பாருங்க யாரும் லைட் யூஸர் வந்துட்டுருக்கா. அவங்க நம்ம டை 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 தேவையில்லாமல் போட்டு அடிக்கிறான். என் பாட்டிக்கு சிவனேன்னு அடிச்சுட்டு இருந்தேன். இவன் தேவையில்லாமல் வந்திருக்கேன். ஏன்டா உனக்கு இந்த மாதிரி வேலை? என் பாட்டி லெவலப் தானே பண்ணிட்டு இருந்தேன். உனக்கு என்ன ஆயிடுச்சு நான் லெவலப் பண்ணனா? ஐயோ இது ஆறா போடுவோம். அவள் நல்லா இருக்கா. ஆறா போடலாமா? அசிங்கமாக இருக்கான் கைஸ். ஸோ இங்கே ஒருத்தர் இருப்பேன் நான் ஸ்பான் ஆகிட்டான் கைஸ் இந்த ஆடி. ஸோ இன்னும் வீடியோவை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க ப்ளீஸ். இருங்க அந்த டைட் கீப்பர் வண்டியை ஸ்பான் இருக்காங்க கைஸ். டைட் கீப்பர் ஸ்பான் இருக்காங்க கைஸ். ஸோ 3 லெவல் வந்து நம்மளுக்கு ஏறி இருக்கு. நான் இன்னும் 2 இருக்குது. ஐயோ ஓகே கைஸ். இப்போ வந்து நம்ம போய் டைட் கீப்பரை வந்து அடிப்போம் கைஸ். இன்னும் லேக்கா நான் 1000 இன்னும் 3 லேக் வேணும் நம்மளுக்கு. ஐயோ வாட்டர் ஃபைட்லேயே கொடுத்துட்ருக்கேன். முதல்ல டைட் கீப்பரை வந்து நம்ம அடிக்கிறோம். இவனை அடிச்சுதான் கைஸ் நான் எனக்கு வந்து வாட்டர் கீ கிடச்சிது. இந்த வாட்டர் கீ எடுத்து அங்கே ஒருத்தர் இருக்கால அவங்ககிட்ட போய் கொடுத்தோம்னா 2 மில்லியன் 5 லேக்கு 2 மில்லியன் 5 லேக் அண்டு 5000 ஃப்ராக்மெண்ட்டை கொடுத்துட்டு அவங்ககிட்ட வந்து ஷார்க்மேன் கரத்தை வாங்கணும். நான் இன்னும் வாட்டர் குங்ஃபூ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஷார்க்மேன் கரத்தை இன்னும் வாங்கலை. ஸோ ஏன் என்கிட்ட காசு அவ்வளோவா இல்லை. இவன் அடிக்கிறது சாதாரணமாக நினச்சிடாதீங்க. புத்தா யூஸ் பண்ணிகிட்ருக்கல அதனால் ஈஸியாக அடிக்க முடியும். இங்கே பாருங்கள் அப்படியே பறக்க விட்றான். அதுவே நான் வேறு ஏதாச்சும் ஃப்ரூட்டாக இருந்தா மாமா மகியா இந்தா. ஸோ அவேக்கன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அடிச்சிட முடியும். அன்அவேக்கன் ஃப்ரூட்லாம் நம்மளை அடிக்க முடியாது. இங்கே ப்ளஸ் ரெட் கலரு ஹெல்த்துக்கு வந்துட்டா இப்போ ரெங்கோக்கு வேஸ்ட் பண்ணுவோம். ஐயோ இன்னும் லைஃப் கம்மியாகணுமா? அடிப்போம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. இந்த சாவு சீபிஸ்டா ஏய் உன்னைங்க தான் நம்ம மரபே சொல்லியடா. ஆஹா இவன் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு. ஆஹா இந்த பக்கம் திருப்பிட்டானே. சரி எடுப்போம். ஆஹா பார்த்துட்டாயா டே உன்னை ஒன்றுமே பண்ணல பார்த்துக்கோ. ஆச்சு பண்ணனா இருங்க அடிப்போம். ஏதாச்சும் ஆகுதா பார்ப்போம். இருறா டேய் கைஸ் இவன் அடிக்கவே முடியல கைஸ். வாட்டருக்கு இது அடிக்கும்போது சாக மாட்டேங்கிறான். என்ன இவனுக்கு டேமேஜ் ஆக மாட்டேங்குது. டாய் டேமேஜ் ஆகி தொலைடா. இருங்க பவர் போட்டு பார்ப்போம். ஆஹா கைஸ் பவர் போட்டால் இது ஒன்றும் ஆகலை கைஸ் இவனுக்கு. சொய் ஆஹா ரெங்கோக்கு அடிச்ச ஒன்றும் ஆகுமா? ஏதாச்சும் ஒன்றும் ஆக மாட்டேங்குது. டேய் ஒன்று வாட்டர் கூஃபாலாம் வச்சாலும் அடிக்க முடியல. பின்ன வேறு எதை வச்சு அடித்தா தான் நீ சாவு. கைஸ் லைஃப் குறையுது. ஆஹா குறையல கைஸ். இப்போ இந்த டெட்லிஸ் இது போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டீம் சார்ஜ் இந்த இது ஆண்டி கைஸ் செத்துட்டாங்க கைஸ். யார் சாவடிச்சிருப்பா? நான் ஒருத்தன் தான் இருக்கேன். ஒன்றுமே கிடைக்கலையே. சாரி கைஸ். ஐயோ தொண்டை கடிச்சிருக்கு. இருங்க 1 நிமிஷம். ஓகே ஸோ இன்னும் வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க கைஸ் ப்ளீஸ். ஸோ இப்போ வந்து நம்ம லெவலப்பை வந்து கைஸ் இன்னும் 5 லெவல் தான் கைஸ். அதுக்கப்புறம் தேர்ச்சி போக முடியும். ஐயா வாயில் ஏதோ உலகிட்டுருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஷார்க்மேன் கேரக்டரை வாங்கிட்டு தான் தேர்ச்சிக்கே போகிறோம். ஸோ நான் செம்ம ஆர்வத்தில் இருக்கேன் தேர்ச்சிக்கு போகிறோன்னு. ஆஹா டாக்ஸியில் போயிட்டு ஜாலியாக இருப்பேனே. எல்லோரும் கைஸ் லெப்பர்டு வரைக்கும் கிடச்சிருக்கேன். சரியான லக்கி கைஸ். நீங்கள் லெப்பர்டு நீங்கள் எவ்வளோ ஐயோ தெரியாமல் வாட்டருக்கு போலே வச்சுட்டேன் கைஸ். அப்புறமா சொல்கிறேன் இதை. இப்போ சொன்னால் வாயில் வரவே மாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து நான் சொல்கிறேன் கைஸ். ஸோ இப்போ வந்து நம்ம
கைஸ் இப்போ சொல்கிறேன். நீங்கள் நிறைய பேர் என்னோடய ஐடி உங்களுக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு நான் வந்து என் ஐடியோட நேம் சொல்கிறேன். ஸோ என்னோடய ஐடி நேம் வந்து ஏடிஜி அபி கேமிங். சாரி கைஸ், யூடியூப் சேனல் நேம் சொல்லிட்டேன். ஏடிஜி 123235. அந்த 123235 ஏடிஜின்னு போட்டுட்டு கேப் விடாமல் 123235 போட்டிங்கன்னா வந்துடும். ஸோ அதுதான் என்னோடய ஐடி. நீங்கள் லெப்படிக்கு எட்டி தந்தால் ஓகே கைஸ். ப்ளீஸ் லெப்படிக்கு எட்டி மட்டும் தாங்க. எட்டியால் வேறு வச்சு வாங்க முடியுமா பார்க்க. கிச்சனை மட்டும்தான், கிச்சனை கைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம ஐயோ வேறு கிடைக்குது. சரி இப்போ வந்து இவன் அடிப்போம். இன்னும் இவன் தான் லாஸ்ட்டு. ஜாலியாக ஓகே 27. இன்னும் 2 லெவலு. ஜாலி. நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு போடுவோம். இன்னும் ஒன்று தான் இருக்கா. ஸ்குவாட் நீ எடுத்துக்கோ. 2 பேருக்கும் ஒரே இதுதான். தள்ளி போடா, கடுப்பேத்தாது. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் ஒரே ஒரு இது முடித்தா போதும், நம்மளால் டார்ச்சிக்கு போக முடியும். இந்த லாஸ்ட்டு குஸ்ட்டு அதுக்கப்புறம் செகண்ட் சீனை வந்து நான் மிஸ் பண்ணுவேன். ஸோ வருவேன் கைஸ், நம்ம வீடியோ அப்பப்போ வருவேன். ட்ரேட் பண்ணுறதுக்கு வருவேன். ஆனால் டார்ச்சியில் ட்ரேட் பண்ணால் ஒருத்தவங்க கூட நல்ல ப்ரோ பிளேயராக இருக்க மாட்டோம். செகண்ட் சீல தான் நிறைய டார்ச்சிக்கு போன ப்ரோ பிளேயர்ஸ் எல்லாம் வராங்க இந்த செகண்ட் சீக்கு. ஸோ அதனால் செகண்ட் சீல கொஞ்சம் நல்ல பேர் தான் இருக்காங்க. ஸோ அதனால் நான் செகண்ட் சீக்கு ட்ரேட் பண்ண வருவேன். டார்ச்சிலையும் ட்ரேட் பண்ணுவோம். ஆனால் அந்த டார்ச்சியில் வந்து நல்ல ஃபுட் தருவாங்களா இல்லைன்னா தரமாட்டாங்களா. ஆனால் அப்போ ஐயோ வாட்டர் ப்ரூஃப் வாலியை அடிச்சிட்டேன்னா சரி பரவாயில்ல விடுங்க, நம்ம டார்ச்சிக்கு போக போகிறோம். அந்த ஆர்வத்தில் நான் உட்காந்துருக்கேன் கைஸ். அதனால தான் இன்னைக்கு சண்டே, அதனால் நல்ல ஒரு டே. ஸோ அதனால தான் சண்டேன்னு சொல்லியிருக்காங்க கைஸ். ரீச் பண்ணியாச்சு 150 லெவல். 500 லெவல் வந்துட்டேன்டா. இன்னும் இல்லை கைஸ், 150 லெவல் வந்துட்டேனா. வாட் இஸ் தீஸ்? நான் ஒன்றுமே ஆகலை. உனக்கு பர்பிள் கலரில் ஒன்று காட்டும். என்ன ஆளக்கான இல்லை ரீஸ் பண்ணலாமா? என்ன வெளில போயிட்டு வரலாமா? இது ரீஸ் பண்ண வரலன்னா இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா. நம்ம வந்து கொலசியம் போயிட்டு கொலசியம் போனோம். அந்த ரெட் கலரில் ரெட் ஹெட் ஒருத்தர் இருப்பான், அவன்கிட்ட போய் டாக் பண்ணுமா. சரி வாங்க நம்ம ஹோமுக்கு போச்சு கஃபேக்கு போவோம். கஃபேலேருந்து அப்படியே இதுக்கு போயிடலாம். ஸோ கஃபேக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கொலசியம் போகணுமா. டாய் நான் பிபி வரல, நானே டார்ச்சிக்கு போகிறேன். நாகர்கோட்டில் இருக்கேன், நியூயார்க்கில் போகணுமா. நம்ம இங்கெல்லாம் வரல, நான் ஹாப்பியில் வந்து ஓடிட்டு இருக்கேன். கொலேசியம் எங்கே இருக்குது? இங்கே தான் ஒரு பெரிய அதாவது ஒரு ரூம் இங்கே இருக்கும். வாயிலே வர மாட்டேங்குது. அந்த ஆர்வத்தால் எனக்கு வாயில் ஒன்றும் வர மாட்டேங்குது. இந்த பக்கம் இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் இருக்கும். அந்த சீக்ரெட்டுக்குள்ளே போனோம்னா இங்கே ஒருத்தன் வந்து இருப்பான். எங்கேண்ணா இங்கே இல்லை, இதில் இருப்பான். ஸோ இவங்ககிட்ட போய் நம்ம டாக் பண்ணோம், பேசலாமா. யோ ஐ எம் சேட் ஒய் அட்மின். இப்போ ரிப்பின்றாவை நம்ம அடிக்க போகிறோம். அப்போ இங்கே சுற்றிட்டு இருக்கா. மண்டியா இங்கே வா. ஒரு தைரியம் தான் என்னோடய தலைவன். அவளையும் அடிச்சிருப்பியா நீ? சாவு ஈஸியாக அடிச்சிடலாங்க சிவ. புத்தாவால் ஈஸியாக அடிச்சிடலாம் இவனை. உடப்பாவே டார்க் பீட் வச்சு அடிப்பியா நீ? முடிஞ்சா அட்றா, தைரியமான நல்லா இந்த அட்றா. அப்போ அடிச்சிட்டாங்க. என்ன முடிஞ்சிச்சு, அவ்வளோதானா? இப்போ இவனுக்கும் அவனுக்கும் ஒரு சண்டை நடக்குது. ஸோ இந்த ரெட் எண்ட் மண்டே என்ன பண்ணுறா, இங்கே பாருங்க வித்தெல்லாம் காட்டுறா, குரங்கு வித்தெல்லாம் காட்டுறாங்க ரிப்பின்றா. ஸோ இப்போ டமால் அடிச்சு விட்டா ரெட் எட்டு ரிப்பின்றா கோவைட்டு.
அது டமால் சாவடிக்க போகிறான்னு நினைக்கிறேன். சாவு இப்போ குத்திடுவானா, இது ரிப்பிந்திரா குத்துவா அப்படியே. அதால் இப்போ பாருங்கள் அப்படி இது கத்தியை விசிறிட்டு குத்த மாட்டாங்க, அப்படியே விட்டுருவா. அதுக்கப்புறம் போர்ட்டல் ஃபஸ்ட்டு கூட்டு போவான். அப்போ செத்துட்டாங்க சிவ சாவில் முட்டி போட்டிருக்கோம் கைஸ். இப்போ செத்துட்டான். இப்போ வந்து ஏதோ போர்ட்டலால் கூட்டு போகிறான்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏதோ போர்ட்டல் வந்துச்சு, கூட்டு போயிட்டாங்க கைஸ். டாக் டு மிஸ்டர் கேப்டன் அட் க்ரீன் ஜோன். என்ன ஃப்ரூட் எடுத்துருக்கேன்? ஓ, ஸ்ப்ரிங் ஃப்ரூட் யாரோ ஒருத்தர் வந்திருக்கான். ஸோ நம்மளுக்கு ரைடுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம தாரிசிக்கு போகிறோம், ஜாலி. ஸோ இப்போ வந்து க்ரீன் ஜோனுக்கு வந்து நம்ம போகணும் கைஸ். போயிடலாமா கைஸ்? நானே ஹாப்பி கைஸ், ஐ எம் ஹாப்பி. இப்போ தாரிசிக்கு வந்து நம்ம போகிறோம், ஜாலியாக இருக்கு எனக்கு. ஓகே போயிடலாமா? தம்பி, நான் ஒன்றும் பண்ணல, நான் ஒன்றும் எரிச்சு பாவ பண்ணலாடா உனக்கு. டேய் நானே டாக்ஸிக்கு போகிறேன், ஆர்வத்தில் இருக்கேன், நீ ஒருத்தன் சும்மா இருறா. ஐயோ இவன் வர சாவடிச்சா. டேய் க்ரீன் ஜோனுக்கு போயிடுறேன்டா, அதுக்கப்புறம் ஆடுறேன் என்ன, அதுக்கப்புறம் ஒன்றும் தேவையில்லடா எனக்கு. ஓகே ஸோ இப்போ வந்துட்டோம். இவன் யார் தம்பி நீ? ஏதோ கசினா? ஆஹா, இந்த டோர் அடிச்சு வேற. ஈடிமானு கைஸ், என் ஃப்ரெண்டு கைஸ். கைஸ் என் ஃப்ரெண்டு இவன் தான் என்ன அடிச்சு இருந்தானா இவ்வளோ நேரம். ஹாய் சொல்லி விட்றோம். ஐ ஆம் கோயிங் டு தேர்ட் சி. ஐ ஆம் கோயிங் டு ஐயா எதை பி. நீ ஏண்டா நடுவில் வந்த பி? ஐபம். ஆஹா ஜாலி. ஓகே சரி இருங்க, இவன் ஏதாச்சும் தரானா பார்ப்போம். பர்டிலா கசினா, பரிஸ்டா கசின், ஃபெரி ரோஸ். ஃப்ரீயாக தந்துட்டாங்க இவ. டாக் டு பரிஸ்டா டு கிராஃப்ட். ஓகே யூ ஆல்ரெடி ரிசீவ். புதுசாக 6 வருமா என்ன? இல்லை கைஸ். ஸோ கைஸ் நம்ம அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் இருந்துகிட்டே போவோம். நம்மளோட செகண்ட் சி வேறு இதுவும் கைஸ் ஃபெரி ரோஸ். ஆனால் இது ரோபாக்ஸ் கேட்குறானே. ரோபாக்ஸ் ஆமாம் ரோபாக்ஸ் கேட்குறான். அடப்பாவி. ப்ளூ ஜீன்ஸ் ஸ்கில் லேர்னடு. ஓ கைஸ் ஒன் மினிட் நம்ம கஃபேக்கு மட்டும் போயிடலாம் கைஸ். அங்கே வந்து நம்ம ஃப்ராக்மெண்ட்ஸ் 1500 ஃப்ராக்மெண்ட்ஸ் கொடுத்துரும். அப்புறம் நம்மக்கிட்ட வந்து 5900 இது இருக்கும். லெர்ரி ரோஸ், ப்ளம்ப் க்ரீன், ப்ளூ ஜீன்ஸ், ஸ்னோ, பியூர் லெட், ப்ளூ ஜீன்ஸ். ஃப்ளெர்ரி ரோஸ் தான் வாங்க முடியும் போலியே, ஆனால் எனக்கு பிடிக்காது. ஆஹா சரி வேணாம் கைஸ், நம்ம இப்போ கஃபேக்கு போவோம். அப்பா ஸோ இப்போ வந்து நம்ம போயிடலாமா? வட்டாய மச்சி வல்லக்கா பஜ்ஜி கைஸ். டாக்ஸிக்கு வேறு போகிறோம். நானே செம்ம ஜாலியாக இருக்கேன். ஸோ இன்னும் வீடியோவை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க ப்ளீஸ் கைஸ். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் டாக்ஸிக்கு போவோம் கைஸ். ஜாலியாக இருக்குது கைஸ் எனக்கு. ஓகே anyone know to get 3 flowers? எனக்கு தெரியும், ஆனால் இப்போ நான் டாக்ஸிக்கு போக போகிறேன், அதனால் இப்போ தேவையில்லை. இப்போ வேணாம். மிஸ்டர் கேப்டனே எனக்கு டாக்ஸிக்கு கூப்பிட்டு போடா கைஸ். நான் வெரி ஹாப்பி, நான் சரியான ஹாப்பி கைஸ். ஸோ இப்போ பிளாக்ஸ் ஃப்ரூட் தேர்ட் சி வந்துச்சு கைஸ். டாக்ஸிக்கு போக போகிறோம். எந்த ஐலண்டில் நம்ம வரோம் தெரியலையே. எந்த ஐலண்டாக இருக்கோ? ஹிட்ரா ஐலண்டா, வேறு ஏதாச்சும் ஐலண்டா என்ன? இன்னும் இவ்வளோ ரோடிங் ஆகுது. பிளாக் ஃப்ரூட்லேயே இன்னொரு பிளாக் ஃப்ரூட்டுக்கு போகிறோம்.
இப்போ லோடிங் ஆயிடுச்சு கைஸ். இப்போ ஒயிட் கலரில் வந்தாலே கைஸ் இது என்ன ஐலாண்டு? தீஸ் என்னது இது? டை டக்கு லோடிங் பண்ணுறா. இவங்க ஒருத்திங்க சும்மா படத்தை காட்டுவாங்க. டை லோடிங் டேட்டா கைஸ். இது அந்த மேன்ஷன் தான் கேமிங் தமிழ். ஆமாம் கைஸ், இவர் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் அகமத் ஆனால் ஒருத்தருங்க இருப்பாங்க, ஒரு சப்ஸ்கிரைபரு. ஸோ சப்ஸ்கிரைபர் கூட ஜாயின் இருக்கும். இது ஐலாண்டு. அப்பா இது ஐலாண்டு. ஐயோ இது வேறு லாக் ஆகிட்டே இருக்கே. ஏன்டா டே சும்மா இருக்குடா. என்ன இது? போர்ட் டவுன். ஓகே போர்ட் டவுன். இது நான் ஒன்றுத்தி காட்டுறேன். டே கைஸ் சரியான லேக் கைஸ். இது மட்டும் முடிஞ்ச வந்து நம்ம சந்திக்கிறேன்னு சொல்லி வர முடியல, அதுக்குள்ளே வந்துச்சு. தேர்ட்ஸி அவார்டு பேட்ச் அவார்டு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு ப்ரோ. ஆன்லைன் ப்ரோ அஹமத் கைஸ். இப்போது அவர் கூட சாட் பண்ண நம்ம டைம் இல்லை. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என் கூட நியூ கிஸ்ட் அவைலபிளா. இப்போ தான்டா வந்த அதுக்குள்ளேயா புதுசாக வர வந்திருக்கோம் நம்ம தேர்ச்சிக்கு. இது எப்படி இருக்க போதோ தெரியலையே. பிகம் மெரைன். மெரைனில் தான் நிறைய இது வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஸ்டோன் மில்லினியர் எங்கே இருப்பாங்க அவங்க? நம்ம வேறு புதுசாக வந்திருக்கோமா, நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. ஞாபகம் இருந்தால் ஈஸியாக ஏடிஜி எஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அவர் வந்து ப்ரோ நீங்கள் இங்கே அதுக்குள்ளே தேர்ட் சீக் பண்ணிட்டீங்களான்னு கேட்பாரு. அப்படி தான் நினைக்கிறேன். அப்படி தான் இருக்குது பார்க்க. பில்லியனரா? டே 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 ஹவு என்ன ஹவு? டாய் டாய் கைஸ் சூப்பர் ஹியூமன் வெஸ்ட் சூழ்னு போட்டாங்க கைஸ். ஹவு வாட் ஹவு என்ன ஹவு ஆயிடுச்சு ப்ரோ? அடிக்காதீங்க ப்ரோ, நானே புதுசாக வந்திருக்கேன் ப்ரோ. டிரன் கமன் என்னடா அது? ஐ ஆம் ரைட் த பெஸ்ட் ஃபாஸ்ட். என்னடா சொல்லிட்டு இருக்கீங்க? ஸோ இந்த பக்கம் போய் பார்ப்போம். இந்த பக்கம் தான் பில்லியனர் இருந்தாங்க. பார்ப்போம் மறுபடியும். இங்கே மில்லியனரா? ஆமாம் கைஸ், டிசன்டோ ஸ்வாட் வச்சுருக்காங்க. ஆனால் எனக்கு ஒன்று பிடிக்கல கைஸ். ஹவு சொல்கிறாரு எதுக்கு? ஆயோ நான் அவ்வளோ சொல்லிட்டு இருக்கீங்க, புரியல ப்ரோ. ஸோ இன்னும் வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருக்கேன். இந்த சாவு போடுவேன் கேஸ். இன்னும் கேஸ் டார்ச்சில் வந்ததுலேருந்து எனக்கு லேக் ஆகிட்டே இருக்குது. இதை நல்லா அப்படி திருப்பி விட்ருவா கேஸ். 1 மினிட் கேஸ். இந்த லேக் மட்டும் கேஸ், இந்த லேக் ஒர்க் ஆகுது இல்லைன்னா நார்மலாக இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். கொஞ்சம் லேக் ஆகுற மாதிரி இருக்குது. ஸோ 1 மினிட். இப்போ வந்து நம்ம வந்தாச்சு. ஸோ கீழே யாரோ இருக்கானே, இவன் யார்? இவன் அந்த போர்ட் டீலர். 2 XP ஹேஸ் எண்டட். ஸோ இப்போ வந்து லேக் ஃபிக்ஸ் ஆகவே மாட்டேங்குது கைஸ். சரி விடுங்க. ஸோ நம்மளுக்கு எப்படியே லேக் ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது, ஒன்றும் ஆக மாட்டேங்குது. இங்கே பாருங்களேன், ஏதாச்சும் ஃப்ரூட் ஸ்டாக்கில் இருக்கா பார்ப்போம். என்ன ஃப்ரூட் ஸ்டாக்கு கைஸ்? ரப்பர் இருக்குது. ஓகே நெக்ஸ்ட் இஸ் புத்தா வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். க்ரியேஷன் ஸ்டாக்கில் இருக்குது சொல்கிறேன். ஐயோ இதெல்லாம் வர வாய்ப்பே இல்லை. ஒரு நாள் இது இருந்துச்சு, 4 பேர் அடிச்சிட்டுமா? வாண்டட் யார் ராணி? வாண்டட் லிஸ்ட்டில் இருக்கியா? நான் போயிட்டாரு. ஆமாம் கைஸ், நம்ம எங்கே நம்ம வந்து ஃப்ரூட் ஸ்பின் பண்ணோம்? மேன்ஷனு. அந்த மேன்ஷன் எங்கே இருக்கும் இப்போது? ஐயோ அது எங்கே இருக்கும் தெரியாத நம்மளுக்கு. ஸோ இப்போ வந்து இவன் அடிப்போம். இந்த சாவுடாடி. ஐயோ இந்த வாட்டர் கும்பாலே சாவடிக்கணுமே. ரெங்கோக்கு அடித்தா தான் இப்போது நல்லாயிருக்கும். ரெங்கோக்கு சாவு செத்துப்போ. ஐயோ காய்ஸ், இது வேறு லாக் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதை ஒரு பிடிச்சிட்டு முடிச்ச வந்து நம்ம இந்த வீடியோ முடிப்போம். ஸோ
நான் இன்னும் கொஞ்சம் ஆஃப்லைனில் வந்து நான் வந்து டெவலப் பண்ணுவேன் கைஸ். ஆஃப்லைனில் கொஞ்சம் டெவலப் பண்ணுவேன், அதை பார்த்து நீங்கள் ஒன்றும் சொல்லக்கூடாது. ஸோ செகண்ட்ஸில் எப்படி டெவலப் பண்ணணும்னா அதே மாதிரி தான். ஸோ கைஸ் இப்போ வந்து இந்த இது வந்து முடிஞ்சிடுச்சு, இந்த பாட்டு வந்து இந்த வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த நம்ம வந்து டார்சிக்கில் வந்திருக்கோம். இந்த டார்சி உங்களுக்கு பிடிக்கும்னா யாருக்கெல்லாம் இந்த டார்சி பிடிக்கும்னா அவங்களுக்கெல்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. யாருக்கெல்லாம் செகண்ட் சி பிடிக்குமோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. இல்லை டார்சி யாருக்கெல்லாம் டார்சி பிடிக்குமோ அவங்க வந்து லைக் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் செகண்ட் சி பிடிக்குமோ அவங்களெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இல்லை ரெண்டுமே பிடிக்குமா ரெண்டுமே பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நான் உங்கள் ATJB கேமிங். ஸோ நான் வந்து ஆஃப்லைனில் வந்து இது கொஞ்சம் ஆஃப்லைனில் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணுவேன், அதை பார்த்து நீங்கள் ஒன்றும் சொல்லக்கூடாது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை கைஸ். பாய் 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 கைஸ்.